ஆஃப்டர்சனின் கதை. துருக்கியில் தனது தந்தை கராமுடன் விடுமுறையில் இருக்கும் சோஃபி என்ற 11 வயது சிறுமியின் கண்களால் சொல்லப்படுகிறது. தன் மகளின் மீது கொண்ட அன்பும் பாசமும் இருந்த போதிலும் ஒரு இளம் தந்தையாக இருக்கும் பொறுப்புகளை சமாளிப்பதில் காலம் சிரமப்படுகிறார் என்பது உடனடியாக தெரிகிறது. எங்களிடம் ஒரு திரைப்படம் உள்ளது. அது ஆரம்பம் முதல் இறுதி வரை, வரவுகள் வரை உங்களை கவரும். ஆனால் உங்கள் மனதில் தோன்றுவதற்கு சிறிது நேரம் எடுக்கும் திரைப்படங்கள் உள்ளன. மேலும் கதை கடைசி வரை உங்களை தாக்கவில்லை. ஆஃப்டர்சன் அந்த படங்களில் ஒன்றாகும். சமீப வருடங்களில் இது சிறந்த படமாக இருக்கலாம். ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட சாதாரணமாக தோன்றும் படத்தின் முடிவு ஆழமாக நகரும் விதத்தில் முழுமையாக உணரப்படுகிறது. இந்த கதாபாத்திரங்களில் அவர்கள் எவ்வாறு முழுமையாக முதலீடு செய்ய முடிகிறது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. கதை முன்னேறும்போது பார்வையாளர்கள் அச்ச உணர்வையும் உடனடி ஆபத்தையும் உணர்கிறார்கள். ஆனால் அது எந்த வகையிலும் கதையின் ஒரு பகுதியாக இல்லை. இருப்பினும் காலம் மனச்சோர்வடைந்துள்ளார் என்பது விரைவில் தெளிவாகிறது. எழுத்தாளர் இயக்குனர் சார்லோட் வெல்ஸ் காலமின் இக்கட்டான நிலையை எடுத்துக்காட்ட கதையில் நுட்பமான குறிப்புகளை சேர்த்தார். ஆனால் அவர் பார்வையாளர்களிடம் வெளிப்படையாக சொல்லவில்லை. இன்னொரு காட்சியில் சோஃபி தான் சொல்வதை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் மனச்சோர்வடைந்திருப்பதை வெளிப்படுத்துகிறாள். இந்த காட்சியில் அவர் எதிர்வினையாற்றும் போது திரைப்படம் காலமின் மன ஆரோக்கியத்தை மிக நுட்பமாக கவனிக்காத சில நேரங்களில் ஒன்று. சில கதாபாத்திர தொடர்புகளுக்கு பிறகு காட்சிகள் உடனடியாக முடிவதில்லை. மாறாக பார்வையாளர்கள் உரையாடலின் அர்த்தத்தையும் அமைப்பின் முடிவையும் புரிந்து கொள்ளும் வரை அவை தொடரும். உண்மையில் ஒவ்வொரு ஷாட்டும் சோஃபி மற்றும் காலமின் மனநிலைகள் மற்றும் விடுமுறை நாட்களில் அவர்களின் முன்னோக்குகளை குறிக்கும் வகையில் கவனமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. திரைப்படத்தின் முடிவில் வயதான சோஃபி தன்னை கொன்றுவிடுவதற்கு முன்பு தன் தந்தையுடன் கடைசியாக விடுமுறையில் இருந்ததை நினைவு கூர்கிறாள். அவர்கள் ஒன்றாக கழித்த வீடியோக்களையும் படங்களையும் மட்டும் அவருக்கு விட்டு சென்றுள்ளார். நிச்சயமாக இந்த விவரங்கள் பெரிதும் குறிக்கப்பட்டுள்ளன, மேலும் அவற்றை பற்றி திரைப்படம் எதுவும் கூறவில்லை. இறுதி காட்சியை சோஃபி தன் தந்தையுடன் இருந்த நல்ல நேரங்களோடு சமரசம் செய்ய முயற்சிப்பதாக விளக்கலாம். சார்லோட் வெல்ஸின் அறிமுக இயக்குனரில் பால் ஹெர்மெஸ்கல் மற்றும் ஃப்ராங்கி கோரியோ ஆகியோரின் சிறப்பான நடிப்பின் காரணமாக சோஃபி மன அழுத்தத்தை அனுபவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. வெல்ஸ் தனது தந்தையை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் ஒரு பெண்ணின் சோகமான கதையை ஒன்றாக இணைப்பதில் பார்வையாளர்களின் புத்திசாலித்தனத்தை மதிக்கிறார் மற்றும் கதைக்கு சிறிய விளக்கத்தை அளிக்கிறார்.